காலையிலேயே பார்த்தீங்கன்னா, வெயில் நல்லாவே போட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6 மணிக்கெல்லாம். சரின்ட்டு நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லி, அந்த வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, இன்னைக்கு நைட்டு வந்து இன்னைக்கு ஈவினிங்க்கு மேல வந்து ஊருக்கு போணும். அதனால இருக்கிற பழத்த நானும் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு, எங்க அத்தைக்கும் ஜூஸ் போட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு இன்னைக்கு சிம்பிளானது தான் பண்ணேன். லெமன் ரைஸும், தேங்காய் துவையலும் அரைச்சு வச்சுட்டேன். அதோட இந்த மாம்பழமும் வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, என் தங்கச்சியை கொண்டு வந்த மாம்பழம் தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு, எங்கள் அத்தையை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. கிளம்பும்போது ரொம்ப அறக்க பறக்க கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. போவோமா இல்லையாங்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. சரி எப்படியோ கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா சேலையெல்லாம் கட்டிட்டேன். போகும்போதே பாப்பாவுக்கு தலையெல்லாம் கார்லேயே வந்து சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நேராக வந்து ஃபங்க்ஷனில் வந்து அட்டன் பண்ணியாச்சு. இது வந்து ரிசப்ஷன் தான் ஆக்சுவலாக. மாப்பிள்ளை இழப்பெல்லாம் முடிஞ்சிச்சு நாங்கள் வரக்குள்ளே. அவங்களுடைய லவ் ஸ்டோரிலாம் வந்து ஓடிட்டு இருந்தது. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு டான்ஸு மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க டிஜே மாதிரி. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரூமை கொடுத்துருந்தாங்க. அங்கே ரூமில் வந்து நாங்கள் வந்து படுக்கையில் 10:30 மணி